இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது மாங்காய் பச்சடி. அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து உளுந்தம்பருப்பு 1/4 டேபிள் ஸ்பூன், கடுகு அதுக்கு கம்மியாக எடுத்திருக்கேன். ஒரு வரமிளகா பிச்சு போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா வறுத்துருங்க. இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து நான் வந்து 2 மாங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் சீவிட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக மீடியம் சைஸுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மாங்காயை சேர்த்துடலாம். அதில் மாங்காயை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. இப்போ வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நான் 2 மாங்காய் சேர்த்துருக்கேன். அதனால நான் வந்து ஒரு அரை டம்ளர் மாத்திரம் ஊற்றிருக்கேன். நிறையா வேண்டாம். அடுத்து நம்ம வெல்லம் போட போகிறோம். இப்போ வந்து நம்ம மாங்காய் வேகிறதுக்கு மாத்திரம் இந்த தண்ணியை ஊற்றிக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் 2 மாங்காய் இல்லாட்டி 3 மாங்காய் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க. வெங்காயமும் அந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ இதில் வந்து 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கொதித்து இது வெந்து வரட்டும். இப்போ வந்து இது ஒவ்வொருவங்களுக்கு நல்லா குழைய வேகணும்பாங்க, இல்லாட்டி கொஞ்சமாக இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் உப்பு போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன், நிறையா வேண்டாம். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஸ்டேஜ் வந்து போதும். எனக்கு இந்த அளவு வெந்தால் போதும் எனக்கு. நீங்கள் வந்து எப்படின்னு பார்த்துக்கோங்க. இன்னும் குழைய வேகணுன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு வந்து இந்த பவுலில் வந்து அரை பவுலுக்கும் கம்மியாக தான் நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். ஏன்னா மாங்காவோட புளிப்பை பொறுத்து தான் நம்ம வெல்லம் சேர்க்கணும். நீங்கள் நம்ம கட் பண்ணையிலே கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் வெல்லம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்கணும். இப்போ நம்ம வெல்லம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டு மாங்காய் பச்சடி வந்து ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவை கொஞ்சம் கலக்கிட்டு தண்ணியில் கலக்கிட்டு அதில் கொஞ்சம் ஊற்றுங்க. நல்லா கெட்டியாயிரும். ஆனால் நான் அதெல்லாம் கலக்கலை. அந்த மாவெல்லாம் நான் சேர்க்கலை. எனக்கு பதமாக பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போஸ் தண்ணி ஆயிடுச்சுன்னா அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக எடுத்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து அதை கலக்கிட்டு இந்த மாங்காய் பச்சடியில் சேருங்க. கெட்டியாயிரும். அவ்வளோதான், நம்மளோட மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.